மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்காப்பா? பேசுறது கேக்குதா? எஸ். ஸோ நல்லபடியா கேட்கும் நம்புறேன். ஸோ போலாமா? கிளாஸ் போயிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி மேலே இருக்குது, ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னால் ஃபாலோ மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிபப்ளிக் டே ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு 12 monthsக்கு நம்ம 1,999 இருக்கும். ஸோ 1,999 இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கோடு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். CWJ30 அப்படின்னு ஒரு கோடு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வெறும் 1,399க்கே ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி 24 வரை பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு 25 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்றதை பார்க்க போறோம். ஸோ அடுத்து 26, 27க்கான வீடியோ 2 நாள் நேற்றுதும் இன்னைக்கும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டுருவேன். ஸோ அதனால தான் இப்படி வீடியோ உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாமே. நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25, ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2011 அப்சர்வ் பண்றாங்க. சரியா? 2011 இது வந்து 15வது நேஷனல் ஓட்டர்ஸ் டே. சரியா? 15வது எடிஷன். ரைட்டா? எஸ். ஸோ 2011 அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து எதற்காக நம்ம இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் டேட் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த ஜனவரி 25 செலக்ட் பண்ணதுக்கான காரணம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 1950 ஜனவரி 25 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. சரியா? அதனாலதான் அந்த டேட்டை 2011 இருந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக அப்சர்வ் பண்றாங்க. ஸோ ஓட்டர்ஸ் அந்த ஓட்டுன்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ன்றத வருஷம் எலெக்ஷன் வரப்பையும் ஓட்டர்ஸ் டே வரப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கு, உங்களோட தாட்டுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு விஷயம் தான் உங்களோட ஓட்டு. ஸோ தாட்டு ஓட்டு அதை நல்லபடியா போட்டு உன் பவரை காட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் இப்போ கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. ஸோ ஓட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஓட்டோட பவர் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தணும். ஸோ ஒரு டெமோக்ரஸியை உருவாக்குறதுக்கு அந்த ஓட்டு எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் நேஷனல் ஓட்டர்ஸ் அந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லி ஜனவரி 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேஷனல் டூரிசம் டேவும் வந்து ஜனவரி 25 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஜனவரி 25 நேஷனல் டூரிசம் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட். ஸோ டூரிசம்ன்ற விஷயம் வந்து இந்தியாவை எந்த லெவலில் மாற்றி இருக்கு, ஸோ அது எந்த லெவலில் ரெஸ்பான்சிபிளாகவும் சஸ்டைனபிளாகவும் ஸோ இந்தியாவை மாற்றி இருக்கு, டூரிசம் செக்டார் வந்து எப்படிலாம் மாற்றி இருக்கு அப்படின்றதுக்கான தினம் தான் நேஷனல் டூரிசம் டே. அதுவும் ஜனவரி 25 1948 அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்க, டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னா, டூரே போகக்கூடாத ஒரு நாள் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25 அப்படி ஞாபகம். சரியா? உங்க வாழ்க்கையில் நீங்க டூரே போகக்கூடாத நாள் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 25. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நீங்க ஓட்டு போட போகணும். சரி? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஓட்டர். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஓட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால டூர் போகக்கூடாது. நீங்க வந்து ஒரு வருஷத்துலேயே டூரே போகக்கூடாத நாள் என்ன நாள்? ஜனவரி 25 அப்படின்னு ஞாபகம். சரியா? ஸோ குடியரசு தினத்துக்கு முத நாள். ரைட்? ரைட். எஸ். கிளியர்? டன். எல்லாமே சொல்றேன், சொல்லிட்டேன். அப்பாயின்மெண்ட் அலோக் குமார் அகர்வால் அப்பாயின்மெண்ட் CEO ஆஃப் ஜூரிக் கோடாக் ஜெனரல் இன்சூரன்ஸ். அதாவது ஜூரிக் கோடாக் அப்படின்ற கம்பெனியோட ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட MD and CEO-வாக அலோக் குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், சுரேஷ் அகர்வாலை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ சுரேஷ் அகர்வாலை ரீப்ளேஸ் பண்ணி அலோக் குமார் அகர்வால் ஜூரிச் கோடாக் ஜெனரல் இன்சூரன்ஸோட MD and CEO-வாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் இதற்கு முன்னாடி நம்ம அலோக் குமார் அகர்வால் இருக்கு அப்புறம் அவர் வந்து இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்துருக்காரு. கார்பரேட், SME, கவர்மெண்ட், ரூரல், காப், ரீட்டைல் பிசினஸ் லைன் எல்லாத்துலயும் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்திருக்காப்புல நம்ம அலோக் குமார் அகர்வால். அவர் தான் இப்போ ஜூரிச் கோடாக் ஜெனரல் இன்சூரன்ஸோட MD and CEO-வாக பொறுப்பெடுத்திருக்கார் அலோக் குமார் அகர்வால். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி அகில் குப்தா பாரதி AXA லைஃப் இன்சூரன்ஸோட சேர்மனா பொறுப்பெடுத்திருக்காரு. சரியா? ஸோ அகில் குப்தா வந்து பாரதி AXA லைஃப் இன்சூரன்ஸோட சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ இதுதான் அவங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். ரைட்? ரைட்டு. ஸோ ஜூரிக் கோடாக் ஜெனரல் இன்சூரன்ஸ் CEO அலோக் குமார் அகர்வால், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டட் 2015. ரைட்? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இது எப்படி சொல்றது? ஜூரிச். எஸ். ஸோ ஒரு ஜூ வந்து ரிச்சா இருக்கணும் அப்படின்னா எல்லா மிருகத்தையும் அலேக்கா தூக்கிட்டு வந்து ஜூல வச்சிடணும். சரியா? அலோக்கு அலேக். சரியா? ஸோ ஒரு ஜூ வந்து ரிச்சா இருக்கணும். சரியா? ஒரு ஜூ வந்து ரிச்சா இருக்கணும்னா ஸோ எல்லாத்தையும் அலேக்கா தூக்கிட்டு வந்து ஜூல வச்சிடணும். ரைட்? ரைட்டு. அதான் டிஃபரன்ஸ். ஸோ DRDL's
கிரவுண்ட் பிரேக்கிங் ஆக்டிவ் கூல்டு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் டெஸ்ட். அதாவது வந்து நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி ஹைதராபாத்ல இருக்கு. டிஆர்டிஓட இதுதான் சரியா. ஸோ அதற்கு கீழே இயங்குற அமைப்பு தான் லெபார்டரி தான் இந்த டிஆர்டிஎல். ஸோ அவங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேர் வந்து ஸ்கிராம்ஜெட், அதாவது சூப்பர்சோனிக் கம்ப்யூஷன் ராம்ஜெட். ஸ்கிராம்ஜெட் அப்படின்ற ஒரு ப்ரொபல்ஷன் ரெவல்யூஷனரி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது அந்த மிசைல் இருக்கும்ல, ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலா ஒரு மிசைல் இருக்குன்னா அவரோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த இது வந்து போறதுக்கு அந்த பவர் கொடுக்குற இன்ஜின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இன்ஜின் தான் அந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் சரியா. ஸோ ஸ்கிராம்ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம டிஆர்டிஎல் சரியா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ஒரு மேக் 5 சவுண்ட் ஸ்பீடோட 5 மடங்கு அதிகமாக போகும். மேக்னா சவுண்ட் அளக்கிற அளவு. ஸோ மேக் 5ன்றப்போ 5 மடங்கு அதிகமாக ட்ராவல் பண்ணும். கிட்டத்தட்ட 5400 km/h ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து பவர் ப்ரொபல்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சாங்க நம்ம டிஆர்டிஓ. ஸோ அதோட பேர் ஸ்கிராம்ஜெட், சூப்பர்சோனிக் கம்ப்யூஷன் ராம்ஜெட் சரி. அதான் ஸ்கிராம்ஜெட்னு சொல்லுவாங்க ரைட். சூப்பர்சோனிக்கு எஸ், கம்ப்யூஷனுக்கு சி, இது ராம்ஜெட் சரியா. ஸ்கிராம்ஜெட் கிளியரா? கிளியர். ஸோ டிஆர்டிஓட சேர்மன் சமீர் வி கமாத், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1958 ரைட்டா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து பார்கவஸ்திரா சரியா, பார்கவஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் சிஸ்டம், மைக்ரோ மிசைல் சிஸ்டம், ட்ரோனை வந்து இந்த ட்ரோன் அட்டாக் வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு மைக்ரோ மிசைல் சிஸ்டம் வந்து இண்டிஜினியஸா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்தியா ரைட்டா. ரைட்டு. ஸோ இதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் சமிட் என்னது, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் 7th இந்தியா பிரான்ஸ் மேரிடைம் கோஆபரேஷன் டயலாக். அதாவது வந்து இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து 7வது மேரிடைம் கோஆபரேஷன் டயலாக் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க? நியூ டெல்லியில் நடந்திருக்கு சரி. அதை வந்து இந்தியா சைட்லேருந்து சேர் பண்ணவர் பவன் கபூர், டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பவன் கபூர் தான் வந்து இந்த கோ சேர் பண்ணியிருக்காரு ரைட்டா. ரைட். ஸோ இந்த டயலாக் வந்து முக்கியமாக எதற்காக நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து 2 பேரோட கோஆபரேஷனை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். மேரிடைம் செக்யூரிட்டிக்கு வந்து ஃபியூச்சர் விஷன் நம்ம எப்படிலாம் வச்சுக்கணும், எப்படிலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்றக்கான ஒரு டிஸ்கஷன் ஆகும். அதே டைமில் வந்து ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன்லையும் அதே டைம் வந்து இந்த ஓஷன் பிரான்ஸ் ரீஜன்லையும் வந்து ஸோ எந்த மாதிரியான பயோடைவர்சிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம கொடுக்கணும், ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கோ அந்த மேரிடைம் செக்யூரிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு அதான் அதற்காக தான் இந்த டயலாக் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. 7th இந்தியா பிரான்ஸ் மேரிடைம் கோஆபரேஷன் டயலாக் நடத்தப்பட்டிருக்கிறது சரியா. ஸோ எங்க நடந்திருக்கு? நியூ டெல்லியில். யார் நடந்திருக்கா? இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து. எத்தனாவது எடிஷன்? 7வது எடிஷன். ஸோ பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ், பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன், கரன்சி யூரோ ரைட். ரைட்டே ரைட். எஸ். ஸோ இதே மாதிரி எஸ் ப்ரொஃபஸர் ஊர்வசி தான். ஓ மை காட். ஸோ நியூஸ் மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, யாரும் கோச்சுக்கிறாதீங்க. ஸோ WEF ஆனுவல் மீட்டிங் எங்கே நடந்துச்சு? WEFோட ஆனுவல் மீட்டிங் எங்கே நடந்துச்சு? சிம்பிள், இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் வந்து ஆனுவல் மீட்டிங் எல்லாருக்கும் தெரியும். டாவோஸ் ஹவுஸில் நானே சொல்லிடுறேன், கிறிஸ்டல் அவார்ட் கொடுத்தாங்க சரியா. கிறிஸ்டல் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே கேட்குறேன்னு வச்சுக்கோமே. இன்னும் 2 பேர் வேணாம், ஏமாட்டோ வேணாம், இன்னொருத்தவங்க இருந்தாங்களே ஏமாட்டோ பேரனிச்சுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர் இருந்தாப்ல இல்லை, அவரோட பேரன் கிறிஸ்டல் அவார்டு கொடுத்தாங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவரோட பேரன் நான் தான், பெக்கம், டேவிட் பெக்கம் சரியா. ஸோ ப்ரீமியர்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினச்சிங்களா? கேட்பேன், நான் ப்ரீமியர்லையும் இருப்பேன். ஓகே. ரேங்கிங் மைக்ரோசாஃப்ட் சத்யநாதா டாப்ஸ் HSBC ஹரன் குளோபல் இந்தியன்ஸ் லிஸ்ட் 2024. அதாவது வந்து நம்ம HSBCயும் ஹரன் கம்பெனியும் சேர்ந்து ஒரு குளோபல் இந்தியன் லிஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெடி பண்ணாங்க, இதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் சரியா. அதில் மைக்ரோசாஃப்டோட சேர்மன் அண்ட் சிஇஓவாக இருக்க சத்யானந்தா வந்து டாப் பொசிஷனை பிடிச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட 226 லீடர்ஸில் இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தவங்க. அதாவது இது எப்படி எடுப்பாங்கன்னா, ஸோ வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸில் இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தவங்க லீடராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தது 226 பேரை செலக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யானந்தா தான். அவர் யாரே மைக்ரோசாஃப்டோட சேர்மன் அண்ட் சிஇஓ சரியா. இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணவங்க HSBC ஹரனு சரியா, குளோபல் இந்தியன் லிஸ்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து நம்ம ஆல்பபெட்டோட சிஓ கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை 2வது இடத்தையும், யூடியூப் சிஓவான நீல் மோகன் வந்து 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ யூடியூபோட சிஓ நீல் மோகன் இந்தியாக்காரர் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ நான் மோகனை போய் கண்டுபிடிச்சிருந்துக்கணும், பட் இருந்தாலும் அதை நான் யோசிக்கிறேன். நம்ம இந்தியன் ஆரிஜின் அதனால கூட இருக்கலாம். ஸோ இந்தியன் ஆரிஜின் தான் கரெக்டா. ஸோ இந்தியன் ஆரிஜினில் இருக்கவங்களும் கணக்கு தான்.
ஸோ இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த யூடியூப் சிஓவான நீல் மோகன் 3வது பொசிஷனுக்கும் வந்திருக்கிறாரு. ஸோ இது முக்கியமாக ஒரு 40 ரெஸ்பான்ஸை செலக்ட் பண்ணி, ஸோ வெல்த் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்டுக்கு எடுக்கிறவங்களுக்கு செலக்ட் பண்ணி சர்வே மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ரேங்கிங்கே பண்ணியிருக்காங்க. சரி, இது முக்கியமாக வந்து நான் லிஸ்டட் கம்பெனிஸாக இருந்தாலும் அதோட கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வேல்யூ என்ன, அதோட வேல்யூவேஷன் என்ன, இதெல்லாம் வச்சு நவம்பர் 29, 2024 வரையும் அந்த இதில் அந்த கம்பெனி எப்படி போயிருக்கு, அந்த கம்பெனியோட லீடர் இந்தியன் லீடராக இருந்து ஸோ அந்த கம்பெனி பெஸ்ட்டாக போயிருக்குன்னா அந்த லிஸ்ட் படி எடுத்து தான் நம்ம சத்யாநாதலா வந்து டாப் பொசிஷனில் வச்சிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம டாட்டா தான் வந்து இந்தியாவோட டாப் பொசிஷனில் இருக்காங்க. எது பிராண்ட் ஃபினான்ஸோட ரேங்கிங்கில். சரியா? குளோபல் லெவல் ரேங்கிங்கில் டாட்டா வந்து எத்தனை ரேங்க்ல இருந்தாங்க? 66வது ரேங்க்ல இருந்தாங்களா? எஸ். ஸோ டாப்ல யார் இருக்கா? குளோபல் லெவலில் டாப்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்காங்க. இந்தியா லெவலில் டாப்ல தான் டாட்டா இருக்காங்க. ரைட்? ஹையஸ்ட் வேல்யூ கம்பெனியாக இருந்துச்சு. பேங்கிங். ஸோ ஸ்கைடூ ரிசீவ்ஸ் RBI not as கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ ஒரு நிமிஷம் நான் பேசுகிறதான் கேட்குதான்னு பார்க்கவே இல்லை. எஸ், நல்லா கேட்குது, எப்போ அடிக்கிற அளவுக்கு கேட்குது. ஸோ ஸ்கைடூ ரிசீவ்ஸ் RBI not as கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர். அதாவது நம்ம பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு விற்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஆன்லைனில் காசு பே பண்ணுறீங்க. சரியா? ஆன்லைனில் காசு பே பண்ணுறப்போ உங்கள் பேங்க்காரங்க எனக்கு எப்படி காசு கொடுப்பாங்க? டேரெக்டாக அப்படிலாம் கொடுக்க முடியாது. என் கஸ்டமரோட காசை நீ திருட பார்க்குறேன், அவங்க என்னை மேலே ஏதாவது ரொம்ப வளர்த்துருவாங்க. அதனால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்கேன். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் என் கம்பெனி வந்து இந்த ஸ்கைடூன்னு ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்கைடூக்கு பே பண்ணுவீங்க. ஸ்கைடூக்காரங்க உங்கள் பேங்க்காரங்கிட்ட பேசி காசு வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டரோட வேலை. இப்போ இந்த ஸ்கைடூ என்ன பண்ண போகிறாங்க, எதற்கான அப்ரூவலை வாங்கியிருக்காங்க RBI இருந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பார்டர் லெவல் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து நம்ம ஸ்கைடூ டெக்னாலஜிஸ் வந்து இருக்க போகிறாங்க. கிராஸ் பார்டர்னா இதுவரை நான் சொன்னது வந்து இப்போ இந்த இந்தியாவுக்குள்ளே பண்ணுறோம். இப்போ நான் ஃபாரின் கஸ்டமரோட ஒரு தொடர்பில் இருக்கேன்னு வச்சுக்கோமே. தொடர்பில் மீன்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேஷனில் இருக்கேன்னு வச்சுக்கிறோமே. சரியா? தப்பாக நினைக்கூடாது. ஸோ ரிலேஷனில் இருக்கேன்னா ஸோ அவங்க பே பண்ணுறதுக்குலாம் சப்போர்ட் தேவைப்படும்ல, அந்த மாதிரி சப்போர்ட்டை நம்ம ஸ்கைடூ டெக்னாலஜிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. பேமெண்ட் அக்ரிகேட்டர் சப்போர்ட்டை கிராஸ் பார்டர் லெவலில். அதற்கான அப்ரூவல் தான் RBI வந்து நம்ம ஸ்கைடூ டெக்னாலஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ இது வந்து முக்கியமாக இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் மூலமாக எனக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் சப்போர்ட்டு, பேமெண்ட் சப்போர்ட்டு, கன்சிலேஷன் சப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து அவங்க ஸ்கைடூ டெக்னாலஜிஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்கைடூ டெக்னாலஜிஸோட டேரக்டர் ஸ்ரீவர்ஷன் ஸ்ரீதர், ஃபவுண்டர் 2022, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம RBI வந்து ஓவர்சீஸ் பேங்க்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், NRI அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? NRIs வந்து இந்தியன் ருபீஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஓவர்சீஸ் பேங்க்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா ஜாயின்ஸ் நெக்ஸ்ட் ஜென் யூரோப்பியன் காம்பேட் ட்ரோன் ப்ரோக்ராம் அஸ் அப்சர்வர். அதாவது ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்ட்ரன்ஸ் ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி MALE-RPAS அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதை வந்து ஏரோட்ரோன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஏரோட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதற்கானதுன்ற ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அதான் சொன்னேன், ஒரு ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸ்டடி நடத்தி அதை எப்படிலாம் கொண்டு வரணும் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, லாங் என்ட்ரன்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரீகானைசன்ஸ்க்கான ஒரு மிஷன் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த ஏரோட்ரோன் ப்ரோக்ராமோட வேலை. அந்த ப்ரோக்ராம் பண்றதுல அப்சர்வர் மெம்பராக இந்தியா ஆட் ஆயிருக்காங்க. இதுதான் கதை. அப்சர்வர் மெம்பராக இந்தியா வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இதை பண்றவங்க 4 பேர் யார் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின். ஸோ இதில் அப்சர்வரா இப்போ இந்தியா ஆட் ஆயிருக்காங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின் தான் இந்த 4 நேஷனோட இனிஷியேட்டிவ் தான் இந்த ஏரோட்ரோன் ப்ரோக்ராம். ஸோ அதில் இந்தியா வந்து இப்போ அப்சர்வரா ஆட் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ கவனிக்கிறவரை ஆட் ஆயிருக்காரு நம்ம இந்தியா. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம பிரேசில் நடத்துகிற பிரிக்ஸ் 2025 இது இருக்குல்ல, பிரசிடென்சி இருக்குல்ல, மீட்டிங் இருக்குல்ல, அதில் வந்து 9வது மெம்பராக நம்ம நைஜீரியா ஆட் ஆயிருக்காங்க. சரியா? பிரிக்ஸ் பார்ட்னராக ஆட் ஆயிருக்காங்க. ஸோ 9வது மெம்பராக பிரிக்ஸ் பார்ட்னராக நைஜீரியா ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யார் ஆனவங்க? பெலாரஸ், பொலிவியா, கியூபா, கசகஸ்தான், மலேசியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ 9வது நைஜீரியாவும் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ பிரிக்ஸோட பார்ட்னர் கண்ட்ரியாக. ரைட். பிரிக்ஸ் கண்ட்ரி கிடையாது, பிரிக்ஸோட பார்ட்னர் கண்ட்ரி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இன்ட்ரோடியூஸ் DIA ஃபார் காம்படிட்டிவ் டைமண்ட் செக்டார். அதாவது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இருக்காங்களே,
அவங்க வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, டைமண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவோட டைமண்ட் செக்டரை வந்து குளோபல் லெவலில் காம்படிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. வரவும் மாட்டேங்குது, என்ன வெறிய கலப்புது. எஸ், ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இம்போர்ட்லாம் பண்ணுறோம்ல, டைமண்ட் வந்து நேச்சுரல் கட் அண்ட் பாலிஷ் டைமண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து டியூட்டி ஃப்ரீயாக வாங்கிக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியன் டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான பிளேயிங் ஃபீல்டாக இந்த ஸ்கீம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் கொண்ட ஸ்கீமு டைமண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம், டிஐஏ ஸ்கீம்னு சொல்லி தியா ஸ்கீம் அப்படின்னு தியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சுனில் பர்த்வால், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1921. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி என்டிட்டி லாக்கர், நம்ம டிஜி லாக்கரை தொடர்ந்து பிசினஸ் டாக்குமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான என்டிட்டி லாக்கர் ஃபெசிலிட்டியாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் எஸ் ஸ்டேட். ஸோ கேரளா சிஎம் விஜயன் லான்ச்சஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் வார்னிங் சிஸ்டம் கவாச்சம், அதாவது வந்து கவாச்சம், கேரளா வார்னிங்ஸ் கிரைசிஸ் அண்ட் ஹசார்டஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதான் வந்து கவாச்னு சொல்லுவாங்க. சரியா? கவாச்சம் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம கேரளா சிஎம் பினராயி விஜயன் ஐயா. ரைட்டா? ஸோ இது முக்கியமாக வந்து சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்டாக தான் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை ரெடி பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கேரளா சிஎம் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காப்புல இந்த கவாச்சம் ப்ரோக்ராமை. சரியா? ஸோ இதன் மூலமாக வந்து எப்படி சொல்றது, ஸோ வெதர் அலர்ட் சிஸ்டம் வந்து ஃபாஸ்டஸ்ட் சிஸ்டமாக வந்து செயல்படும். ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு சைக்ளோனோ ஏதோ ஒன்று வருதுன்னா முன்னாடியே இந்த கவாச்சம் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவாச்சம் சிஸ்டம் சொல்லி ஒரு சேஃப்டி சிஸ்டமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டு. யார் கண்டுபிடிச்சிருக்கா? கேரளா கண்டுபிடிச்சிருக்காங்க. கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன், கேபிட்டல் திருவனந்தபுரம், கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர். எஸ், 1/2 ஏக்கர் தலைவனுக்கு கேரளாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொச்சி வந்து இதே மாதிரி 7வது இந்தியன் போட் அண்ட் மெரைன் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. 7வது இந்தியன் போட் அண்ட் மெரைன் ஷோவை ஹோஸ்ட் பண்றாங்க கொச்சி. எங்க நடக்குது? கேரளாவில். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ் நியூ ஸ்டேட் எம்ப்ளம் ஃபார் திரிபுரா. திரிபுராவுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்டேட் எம்ப்ளம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கப்பா. அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நம்ம ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் திரிபுரா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் போட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆஃப் யூஸ் ரெகுலேஷன் 2007 அமெண்டட் இன் 2010. அதன் அடிப்படையில் இந்த எம்ப்ளம் டிசைனை எக்ஸாமின் பண்ணி ஓகே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து இதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணி எம்பளமாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி திரிபுராவுக்கு சொல்லிட்டாங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். எஸ், திரிபுராவோட கேபிட்டல் அகர்தலா, சிஎம் மாணிக் சாஹா, கவர்னர் இந்திரசேன ரெட்டி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி திரிபுராவோட ஷெட்யூல் இன்னைக்கு ஜனவரி 21. சரி, ஜனவரி 21. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அர்ஷ்தீப் சிங் becomes India's leading wicket taker in 2020 T20. சரியா? T20ல இந்தியா லெவலில் அதிக விக்கெட் எடுத்த பவுலர் லீடிங் விக்கெட் டேக்கர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து யுஸ்வேந்திர சால் இருந்தார். 80 மேட்ச்ல 96 விக்கெட் எடுத்திருந்தார். அவரை பீட் பண்ணி T20 இன்டர்நேஷனல்ல 61 மேட்ச்லேயே 97 விக்கெட்டை எடுத்துட்டாப்ல நம்ம அர்ஷ்தீப் சிங். சரி, அதனால யுஸ்வேந்திர சால் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு நம்ம அர்ஷ்தீப் சிங். சரி, அர்ஷ்தீப் சிங். ரைட்டு. ஸோ இதே மாதிரி அர்ஷ்தீப் சிங் தான் ஐசிசியோட T20 மென் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024. சரி, அர்ஷ்தீப் சிங் தான் ஐசிசியோட மென்ஸ் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் 2024 அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். குவிஸ் போயிடலாம் தானா? ஸோ போயிடலாமே டக்குன்னு. எஸ், ஸோ இங்கே கதைக்கு வரும். ஜூரிச் கொடாக் ஜெனரல் இன்சூரன்ஸோட ஃபவுண்டட் இயர் எது? ஜூரிக் கொடாக் 2025. சரி, ஜெனரல் இன்சூரன்ஸோட இது ஃபவுண்டட் இன்னைக்கு 2015. டிஆர்டிஓட சேர்மனு சமீர் வி கமார். ஸ்கைடோ டெக்னாலஜிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? பெங்களூரு. டிஓசியோட செக்ரட்டரி யாரு? பர்த்வால். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. சஞ்சய் பர்த்வால் ஞாபகம் இருக்குப்பா. எஸ், அதுக்கப்புறம் பார்ப்போம். பிரான்ஸோட பிரசிடென்ட் யாரு? இமானுவேல் மேக்ரன். எஸ், இதெல்லாம் படமா ஞாபகம் இருக்கும்ல. இமானுவேல் மேக்ரன். கேரளாவோட கவர்னர் இப்பதான் சொன்னேன், அலேக்கா தூக்கி வச்சுட்டாங்கன்னு, அர்லேக்கர். திரிபுரா கேபிட்டல் அகர்தலா. எஸ், ஸோ ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கும். சுனில் பர்த்வால். எஸ், வெறும் சஞ்சய் பர்த்வால். சுனில் பர்த்வால். ரைட்டு. எஸ்எஸ்பி சீஃப்
நம்ம பிசிஎஸோட டிஜியாக பொறுப்பெடுத்துக்கிட்டார்ல. ஸோ அவரோட பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சிவில் ஏவியேஷனு, பறக்கிறது, ஞாபகம் இருக்காங்களோ? அமிர்த் மோகன் பிரசாத். சரியா? இங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களாம் அமிர்தம் தான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. டேஷிங்ஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் டீல் வித் டெம்போ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் டீலே போட்டது யார்? மகாராஷ்டிரா போட்டாங்க. டேஷ் லான்ச்சர் சைபர் எட்ஜ் டு ப்ரொடெக்ட் இந்தியன் பிசினஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சைபர் எட்ஜ்னு சொல்லி ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணது யாரு? டாடா ஏஜி லேக்கேஜ். சிஎம் இனாகிரேட்ஸ் கிஃப்ட் சிட்டி இனோவேஷன் கிஃப்ட் சிட்டி இன்டர்நேஷனல் ஃபின்டெக் இன்ஸ்டியூட் அண்ட் இனோவேஷன் ஹப். எங்கே கொண்டு வர போகிறாங்க? குஜராத்தில், நியூடெல்லின்னு சொல்லிடாதீங்க. ஜெய்ப்பூர் லிட்டரேச்சர் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இப்போ நடந்தது எத்தனாவது எடிஷன்? எத்தனாவது வருஷம்? எத்தனாவது வருஷமாக நடத்துறீங்க? 18th. சரியா? எஸ், 18வது. கிளியர்? டன். ஸோ அப்படித்தான்யா. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை உருப்படியாக முடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ கொரீஸோ இருந்தாலும் சொல்லுங்கப்பா. ஸோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு தனியாக கூட மெசேஜில் சொல்லுங்கள், இதில் சொல்ல விருப்பம் இல்லை என்றால். ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் நான் அவைலபிளாக தான் இருப்பேன். ஸோ DAV_3073 இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னால் மெசேஜ் ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இன்றைக்கி நான் கிளாஸ் நல்லபடியாக இஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.